அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டிஎன்பிசிஏ சிவில் சிட்டிசிட்டி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் 2014 சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் பாஸ்ட்டில். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 100 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சுப்போம் பார்ட் 3 வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்ட் 4th வீடியோ. ஸோ பார்ட் 3 வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் ஐகார்ட்லேயும் வந்து அந்த வீடியோட பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இன்றைக்கி ஓகேங்களா ஜனவரி 3, 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டிஏ ஓகேங்களா சென்னை மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டியிலேருந்து நம்மளுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி மதியம் ஓகேங்களா ஈவினிங் வந்து 5 மணிக்கு ஓகேங்களா. ஸோ 5 மணிக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போவே வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு என்னன்றதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஜாப் வந்து யார் யார் அப்ளை பண்ணலான்றது அதில் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். முக்கியமாக வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கிரேட் 1 போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடுவோம். ஸோ கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக 100 கொஷின் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து மேக்கிங் எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா பேக் லைட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 101 ஓகேங்களா. ஸோ ட்ரேட் நேம் ஆஃப் பாலியஸ்டினிஸ். ஸோ பாலியஸ்டரோட ட்ரேட் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அதுக்கு கரெக்டான நேம் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் ஓகேங்களா. ஸோ தெர்மோகோல் வந்து நம்ம பாலியஸ்டின் வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து 101 வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 102 பாருங்கள். மார்பிள் இஸ் குவாரிட் பை ஓகேங்களா. ஸோ மார்பிள் இருக்குல்ல அது வந்து நம்ம குவாரிங் ப்ராசஸ் வந்து நடப்போம். ஸோ ராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ராக்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் குவாரிங் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டோன் ஃபார்மேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற ப்ராசஸ் வந்து குவாரிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ட்ரெஸ்ஸிங் ஓகேங்களா. குவாரியிலேருந்து என்ன பண்ணுவோம் ஸோ அந்த கற்கள்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிங்னா வந்து அந்த கல்லை சுற்றி என்ன பண்ணுவோம் ஒரு ஈவனாக வந்து பண்ணுவோம், அது வந்து ட்ரெஸ்ஸிங். அதுக்கப்புறம் இந்த சீசனிங். ஸோ சீசனிங்னு என்ன அந்த கல்லில் இருக்கிற மாய்ச்சர்ஸ்லாம் வந்து கம்மி பண்ண போகிறோம். அண்டு அதை வந்து சேப்புன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ குவாரிங் சேப்ஸ் வந்து சொல்லுவோம், அது வந்து என்னது சீசனிங். ஃபைனலாக வந்து நம்ம ப்ரிசர்வேஷன் வந்து கொண்டு போகும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் வந்து என்னது குவாரிங். அந்த குவாரிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம 3 மெத்தட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டூல்ஸ் வச்சு ஓகேங்களா, ஹேண்டு டூல்ஸ்னு சொல்லப்படுற டூல்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா குவாரி பண்ணுவாங்க ஓகேங்களா, உடைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஷின்ஸ் ஓகேங்களா, மிஷின்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உடைப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிங் ஓகேங்களா. இப்போ வந்து அட்வான்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குவாரியில் வந்து பிளாஸ்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொசீஜர் ஆர்டர் கூட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க போர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஒரு பாறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டை துகள் போடுவாங்க. ஸோ போரிங் ஓகேங்களா, போரிங் ப்ராசஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பவுடர்ஸ்லாம் போடுவாங்க, அந்த சார்ஜிங் பவுடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சார்ஜிங் பவுடர்ஸ் வந்து நேம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து என்னென்ன நேம்னு வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி காதில் கேட்டுக்கோங்க. ஸோ டைனமைட் இருக்குது ஓகேங்களா, டைனமைட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஜெலி லிக்னைட், கன் காட்டன் ஓகேங்களா, ராக் ஏராக், அப்புறம் கன் பவுடர். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு நேம் வந்து இன்கேஸ் ஆப்ஷனில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து சார்ஜிங் பவுடர்ஸ் நேம் தெரியும். அதுக்கப்புறம் டேம்பரிங். ஸோ மண் அந்த மருந்து எல்லாம் உள்ளே போட்டு கடைசியாக வந்து மண் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க காம்பேக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து டென்ஸாக வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க காம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ காம்பேக்ட்னு சொல்கிறதோட வந்து டேம்பரிங் சொல்லலாம் ஓகேங்களா. உள்ளே வச்சு குச்சி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி அதை டைட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அந்த ஒயர் மூலிமா வந்து ஃபயரிங் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குவாரிங் ப்ராசஸ். ஸோ இந்த குவாரிங் ப்ராசஸில் மார்பிள் ஓகேங்களா, அந்த பர்டிகுலராக மார்பிளுக்கு என்ன டைப் ஆஃப் குவாரிங் நம்ம வந்து பண்ணுறோம், ஈட்டிங்காக, எக்ஸ்கேவேட்டிங்காக, பிளாஸ்டிங்காக, வெஜ்ஜிங்கான்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிங். ஸோ மார்பிள் வந்து என்னது நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ராக்கு, இது ஒரு மெட்டமார்பிக் ராக் ஓகேங்களா. மார்பிள்ன்றது மெட்டமார்பிக் ராக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எது மூலிமா வந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன். ஸோ லைம்ஸ்டோன் இருக்குல்ல செடிமெண்ட்ரி ராக். ஸோ அந்த செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து நம்மளுக்கு என்னாகனா வந்து அந்த டியூ டு ப்ரெஷர்னாலையும் டெம்பரேச்சர்னாலையும் ஓகேங்களா கொஞ்சம் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அது வந்து மெட்டமார்பிக் ராக்ஸாக மாறுது. அப்போ தான் வந்து என்னது லைம்ஸ்டோன் மார்பிளாக மாறுது ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெஜ்ஜிங் ப்ராசஸில் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அது ரிலேட்டடாக மார்பிள்ஸும் நீங்கள் வந்து வெஜ்ஜிங் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 102nd கொஷனுக்கு வெஜ்ஜிங். ஸோ நிறைய வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் ஒன்ஸ் பேக் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 103 கொஷின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அசர்ஷன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைனர் த சிமெண்ட் மோர் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. ஸோ சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து குறைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரீசன் பாருங்கள். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அன் ஹைட்ரேஷன் இஸ் லெஸ் ஃபார் த ஃபைனர் சிமெண்ட். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சின்னஸாகி போயிட்டுருக்கோ அந்த சிமெண்ட்டோட பார்ட்டிகல் சைஸஸ் ஓகேங்களா ஃபைனர் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஹைட்ரேஷன் வந்து நிறைய வந்து தேவைப்படும் ஓகேங்களா. லெஸ் கிடையாது மோர்னு வரணும்.
ஓகேங்களா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகும். ஸோ ஃபைனஸ் அதிகரிக்க ஸோ ஓவரால் சர்ஃபேசஸ் ஏரியா வந்து அது என்ன ஆகும், அதிகரிக்கும். ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ வந்து மோர்னு வரணும், இங்கே லெஸ்ன்னு இருக்குது. அப்போ ரீசன் வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ அசெஷன் மட்டும் தான் கரெக்ட். ஸோ அசெஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ 103க்கு வந்து ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4 பாருங்கள். the process of adding water to the lime to convert into hydrated lime. ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து லைமில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு லைம் இருக்குது. அந்த லைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆடிங் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் வாட்டர் எது கூட, லைம் கூட வந்து என்ன பண்ணுறோம், தண்ணி கலக்கிறோம். அது வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா வந்து ஹைட்ரேட்டட் லைமை வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். குவென்ச்சிங், கிறிஸ்டலைசேஷன் கண்டிப்பாக நம்ம லைமில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்லேக்கிங் அண்ட் கால்சினேஷன் வந்து இருக்கும். ஸோ கால்சினேஷன்றது எப்பயுமே வந்து ஹீட்டிங் ப்ராசஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும். ஓகேங்களா. ஸோ அது வந்து கால்சினேஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்லாக்கிங்கில் வந்து நம்மளுக்கு வாட்டர், ஓகேங்களா, வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இது வந்து ஸ்லாக்கிங்கிறது என்னது, ஒரு ஹைட்ரேட்டட் லைம் ப்ராசஸ் வந்து கன்வர்ஷன். அப்போ அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஸ்லாக்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 105 பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் லைஸ் பிட்வீன். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்டோனுக்கான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன ரேஞ்சஸ்லேருந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இது வந்து 2.5 to 3 வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம கேட்டாங்கன்னா வந்து நமக்கு 2.7. ஓகேங்களா. 2.7. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டோன் 2.7 உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இந்த ரேஞ்ச் கீழே இருக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 106th கொஷின். எ ஸ்லோப்பிங் மெம்பர் விச் சப்போர்ட்ஸ் த ஸ்டெப்ஸ் இன் ஸ்டேர்கேஸ். ஓகேங்களா. ஸோ சிம்பிளான கொஷின் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஸ்டேர்கேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸ்டேர்கேஸில் இது வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ளைட் சொல்லுவோம். இதில் தான் என்ன ஆகிறோம், ஸோ ஸ்டெப்ஸு. ஓகேங்களா. ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம சொல்லணும்னா இந்த ஹரிசாண்டல். ஓகேங்களா. அந்த ஹரிசாண்டலில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா த்ரெட்டு. ஓகேங்களா. இது வந்து என்னது, த்ரெட்டு. இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுவோம், ரைசர். ஓகேங்களா. இது வந்து என்னது, ரைசர். ஸோ இதுக்கு கீழே இது இருக்குல்ல என்னது, ஸோ இது என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னது, இது வந்து ஸ்லாப். ஓகேங்களா. இந்த டோட்டல் இந்த த்ரெட் அந்த ரைசரோட இருக்குங்களா. ஸோ அந்த ஸ்டெப்ஸோட டோட்டல் வெயிட் வந்து கேரி அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் ஸ்லாப்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாக வந்து ஓவரால் இது வந்து ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எ ஸ்லோப்பிங் மெம்பர் விச் சப்போர்ட்ஸ் தி ஸ்டெப்ஸ் இன் எ ஸ்டேர். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுனா ஸ்ட்ரிங்கர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டுக்கும் ஸ்ட்ரிங்கருக்கும் நீங்கள் வந்து வித்தியாசம் நல்லா வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு ஃப்ளோருக்கு இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து டாக் லெக்குடுன்னு வச்சுக்குவோம். ஸோ டாக் லெக்குடு ஸ்டேர் கேஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டாக் லெக்குடு ஸ்டேர் கேஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் போர்ஷன் 2 போர்ஷன் எடுத்துக்கிறேன். இது 1, இது வந்து 2. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இதில் ஸ்டார்டிங். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டேர்வே இருக்குல்ல, இந்த ஸ்டேர்வேன்னு சொல்லுவோம். ஸ்டேர் கேஸில் ஏறும் வே பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன்ஸில் ஏறது வந்து இந்த டைரெக்ஷனில் ஏறது வந்து ஸ்டேர்வே. ஓகேங்களா. இப்போ வந்து செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், ஏறி போகிறோம்ல. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பர்டிகுலர் எண்டிங் பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது எப்படி சொல்லலாம், டெஃபினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பிட்வீன் ஒரு ஃப்ளோர். ஓகேங்களா. 1 ஃப்ளோர் ஆர் லேண்டிங் அண்ட் த நெக்ஸ்ட். ஓகேங்களா. இங்கேருந்து லேண்டிங்க்கும் அந்த லேண்டிங்லேருந்து நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. ஃப்ளோருக்கு வந்து போகிற அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவோம்னா ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் அதே பார்த்திங்கன்னா வந்து அந்த மெம்பர் சப்போர்ட் பண்ணதில்ல, அந்த ஸ்டெப்ஸை வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மெம்பர், அந்த ஸ்லோப்பிங் மெம்பர் பேர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்கர். ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கர். இது வந்து ரெண்டுத்துக்கு குழப்பிக்காதீங்க, இது வேறு அது வேறு. ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கர் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 107th கொஷின். Out of all the rules and specifications, choose the most important requirements with respect to the brick masonry. ஓகே, நாங்கள் கொடுத்துருக்குற ரூல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு அதில் எது இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் மேசன்ரிக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் பிரிக்ஸ் ஷுட் பி என்ன இருக்கணும், யூனிஃபார்ம் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து இருக்கணும். ஸோ எஸ் இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் சைஸஸ் அண்ட் ஷேப்பும் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த ரூல்ஸில் இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the mortal joints should be as thin as possible. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிரிக்ஸ். ஓகேங்களா. அண்டு அதோட லொக்கேஷன் எந்த இடத்துல என்ன டைப்ஸ் ஆஃப் பிரிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த மார்டர் ஜாயின்ஸோட
திக்னஸ் வந்து மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்குது, பட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் டி பாருங்கள், அந்த என்டையர் வால் ஹைட் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட் வித்தவுட் ஸ்டாப்பிங் இன் பிட்வீன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாப் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து ஒரு பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்பயுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாப் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவோம். அப்போ வந்து இதுவும் வந்து கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் சி பாருங்கள், the vertical joints should not be continuous and should be staggered in the consecutive layers ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா வந்து இது நம்மளுக்கு ஒரு பிரிக் மேசன்ரி. இது வந்து 1 layer ஆஃப் கோர்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு கோர்ஸ் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்கிங் வந்து நான் லேஅவுட் பண்ணுறேன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரெச்சர் பாண்டுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் பிரிக் என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஹெட்டர் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து நான் ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கோர்சஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இதில் என்ன பண்ண போகிறோம், பேரலாக வந்து பிரிக்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன் ஓகேங்களா. இப்போ பேரலாக பிரிக்ஸ் வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு வந்து பிரிக்கை வந்து நீங்கள் இதில் தள்ளுறீங்க ஓகேங்களா. ஒரே ஒரு பிரிக் தான் ஓகேங்களா. ஒரு பிரிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா தள்ளுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் இந்த போர்ஷன் என்னன்னா அப்படியே விழுந்துடும். ஸோ எந்த இதை வந்து எதுவும் வந்து சப்போர்ட் பண்ணவே பண்ணாது பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலரில் வந்து நீங்கள் எந்த இதில் தள்ளுனாலையும் ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ரெக்டாங்கிள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நீங்கள் தள்ளுற லோடு வந்து ஈக்குவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஜாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ் இதில் வந்து வெர்டிக்கல் ஜாயிண்ட் சொல்கிறோம்ல. ஸோ அந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஓகேங்களா. ஸோ பெர்பென்ஸாக வந்து மாறிட்டுருக்கும் ஓகேங்களா. ஒரு லீனியராக இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் இல்லாமல் என்ன ஆகுது, அதோட இதில் வந்து மாறி இருக்கிறதுனால அதோட இது வந்து ஜாயின்ட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குது. அந்த கரெக்டாக வந்து வீக் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு தள்ளி போகுது. இப்போ இங்கேருந்து நீங்கள் அதில் வந்து தள்ளுறீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் என்ன எங்கே ட்ராவல் ஆகணும், இந்த இதுலேருந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு நெக்ஸ்ட் இங்கே ட்ராவல் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வெர்டிக்கல் ஜாயின்ட்ஸ் வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான கண்டிஷன்ஸ் நம்ம இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் சைட்டில் இருந்தீங்களா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களோட நியர்பை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒர்க் போய்ட்டு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அண்டு இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷுட் பி ஸ்டேகர்ட் இன் த கான்சிக்யூட்டிவ் லேயர்ஸ் ஓகேங்களா. ஸோ தொடர்ச்சியாக வந்து என்ன இருக்குன்னா வந்து அந்த அடுக்குகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து என்ன இருக்குது மாறி இருக்கும் ஓகே. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 107 வந்து மோஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக் மேசனில் the vertical joint should not be continuous and should be staggered in the consecutive layers ஓகேங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 108th கொஸ்டின் பாருங்கள், masons who went to ensure the best quality and best workmanship in brick masonry will insist on using only. ஸோ என்ன வந்து ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் மேசன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அது என்ன அந்த பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ஒர்க்மேன்ஷிப் வந்து நம்ம பிரிக் மேசனில் கொண்டு வர போகிறோம். அது என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் லேயர் ஸ்கஃபோல்டிங் வித் கிரியா சப்போர்ட்ஸஸ் ஆன் த வால் இட் செல்ஃப் அண்ட் டபுள் லேயர் ஸ்கஃபோல்டிங் விச் டஸ் நாட் ரெக்வயர் தி வால் ஃபார் இட் சப்போர்ட்டஸ் ஸ்டீல் ஸ்கஃபோல்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் டிம்பர் ஸ்கஃபோல்டர் மூவிங் ஸ்கஃபோல்டர். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பிரிக் மேசன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ஒர்க்மேன்ஷிப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் ஸ்கஃபோல்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வால் சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. டேரெக்டாக நீங்கள் எங்கே வேணாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து லெவிட் அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் குவாலிட்டி ஓகேங்களா. பில்டிங்கோட அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் டபுள் ஸ்கஃபோல்டிங் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 109 பாருங்கள், டைப் ஆஃப் ஸ்கஃபோல்டிங் that can be provided on side of busy street ஓகேங்களா. ஸோ பிஸி ஸ்ட்ரீட் வித்தவுட் அப்ஸ்ட்ரக்ஷன் இந்த டிராஃபிக் அந்த ரோட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கஃபோல்டிங்லேயே வந்து சிங்கிள், டபுள், லேடர், அப்புறம் நீடில் ஆர் கேண்டிலேவர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 4 டைப் ஆஃப் ஸ்கஃபோல்டிங் ஓகேங்களா. அது ஒரு இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஸ்கஃபோல்டிங்னா நம்மளுக்கு பிரிக் ஒர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து டபுள் ஸ்கஃபோல்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸ்டோன் மேசன்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். லேடர் ஸ்கஃபோல்டிங் உங்களுக்கு தெரியும். ஸோ லேடர் ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நீடிலர்ஸ் கேண்டிலர் ஸ்கஃபோல்டிங் சொல்லுவாங்க. இது வந்து அந்த பிஸி ஸ்ட்ரீட் ஏரியாஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வித்தவுட் அப்ஸ்ட்ரக்ஷன் கீழே போயிட்டு இருக்கிற அந்த டிராஃபிக் அந்த ரோட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் கேண்டிலெவரில் போர்ஷனில் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ இதுதான் வால்னு உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரோட்ஸில் வெஹிக்கல்ஸ் போயிட்டுருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இங்கேருந்து வந்து கேண்டிலெவர் போர்ஷன் ஒரு நீடில் ஸ்கஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பர்டிகுலர் சப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜாம்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து அந்த ஒர்க் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ஒர்க் நின்று இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கும். ஸோ கீழே இருக்கிற டிராஃபிக்கை அஃபெக்ட் பண்ண போதில் நம்மளோட பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுற ஸ்கஃபோல்டிங் நீடில் ஸ்கஃபோல்டிங்.
நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வெளியே ஓகேங்களா அவுட் சைடில் வந்து நம்ம வந்து கேண்டிலர் போர்ஷன்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 மீட்டர் தான் அது அதிகம். ஸோ 2 மீட்டருக்கு மேலே வந்து வால்லேருந்து வெளியே போயிருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 2 மீட்டர். அந்த அவுட் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 2 மீட்டர் ஃப்ரம் த வால் ஓகேங்களா. நீடில் ஸ்கஃபோல்டிங் ஆர் கேண்டிலிவர் ஸ்கஃபோல்டிங் ஓகேங்களா. ஸோ 109th வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 110 a semi tight material which forms an excellent impervious layer for the dam proofing courses. ஸோ டேம் ப்ரூஃபிங் கோர்சஸில் இம்பியூரியஸ் லேயர்ஸ் ஸோ அந்த தண்ணி ஊடுருவது வந்து எக்ஸலண்ட்டாக வந்து தடுக்கக்கூடிய மெட்டீரியல் ஓகேங்களா. அது வந்து செமி டைட் மெட்டீரியல் சொல்ல போகிறதுல பார்த்தீங்கன்னா வந்து மேஸ்டிக் ஆஸ்பல்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அண்டர் 11 பாருங்க இன் ஆர்ச்சஸ் த பாட்டம் மோஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அட் த போத் எண்ட்ஸ் இஸ் கால்டு ஓகேங்களா. ஸோ ஆர்ச்சஸில் ஓகேங்களா ஆர்ச்சஸில் நமக்கு என்ன இருக்கும் ஸ்ட்ரிங்கர்ஸ் இருக்கும் கீ ஸ்டோன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்லுவோம் ரைசர்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் சொல்லுவோம் ஸ்ப்ரிங்கர்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ரைஸு என்ன ஸ்பேனு நெக்ஸ்ட் அதை வந்து டெப்த்து திக்னஸ்ஸு ஸ்பேன்ட்ரில் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்போம். இப்போது இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கேட்டிருக்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாட்டம் மோஸ்ட் ஓகேங்களா. இந்த பாட்டம் மோஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து ஸ்ப்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸ்ப்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து வாய்ஸயர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதுக்கு வந்து வாய்ஸயர்ஸ் VOUSS IORSன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து அனதர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இது வந்து என்னது லோயஸ்ட் வாய்ஸர்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீ ஸ்டோன் வந்து சென்டரில் வந்து இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராடியூஸ் இன்ட்ராடியூஸ்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கொஷின்ஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 112th Simpson's rules to calculate area to apply this rule then the conditions to divide the given overall area is that ஓகேங்களா. ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த சிம்ப்சன் ரூல் வந்து நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஓவரால் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஈவன் டிவிஷன்ஸ் வந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் டிவிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஆர்டினேட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஈவன் நெக்ஸ்ட் ஆடு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து டிவைட் த என்டையர் ஏரியா இன்ட்டு ஈவன் டிவிஷன் ஸோ தட் தேர் ஆர் ஆட் நம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்டினேட்ஸ் பவுண்ட்ரிஸஸ் ஓகேங்களா. ஆர்டினேட்ஸ் பவுண்ட்ரிஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபார்முலா வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன்ஸ் 1/3 ரூல் தானே. ஜென்ரலாக சிம்சன்ஸ் ரூல் அதில் பர்டிகுலர் 1/3 ரூல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1/3 ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் D/3ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபார்முலா இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டினேட் அண்டு லாஸ்ட் ஆர்டினேட் ஓகேங்களா. லாஸ்ட் ஆர்டினேட்டு ப்ளஸ்ஸு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4 times ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ்ஸு 2 times ஆஃப் ஆட் ஆர்டினேட்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டினேட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 0னா 0 1 0 2 ஆர்டினேட்ஸ் O2 O3ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 0 2 O3 நெக்ஸ்ட் O4ன்னு எடுத்துப்போம் ஆர்டினேட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 5 6 7. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆர்டினேட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் ஓகேங்களா. இதில் வந்து குழப்பம் நம்மளுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஈவன் ஆர்டினேட்ஸ் எடுக்கணும். ஸோ ஈவன் ஆர்டினேட்ஸ்ன்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 ஸ்டார்ட் ஆகும், இதில் 2 ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க 2 4 அப்படி 6ன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா. 2 4 6ன்னு எடுத்து போயிட்டே இருப்பீங்க இந்த பர்டிகுலர் இதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 5 7ன்னு வந்து போயிட்டுருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருவீங்க. இங்கே வரும்போது நீங்கள் ஸ்டார்ட்ல இங்கே வந்து 0ன்னு எடுத்திங்கன்னா ஸோ 1 தான் வந்து உங்களுக்கு என்னது ஈவன் ஆர்டினேட்ஸ். 2ன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி 1ன்றது வந்து ஈவன் ஆர்டினேட்ஸ், 2ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆர்டினேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழப்பம் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. இங்கே வந்து 2 4ன்னு இங்கே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 3 ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கே வந்து 1 வரும் 3 5ன்னு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து ஆர்டினேட்ஸை. வந்து கரஸ்பாண்டிங் போக போக வந்து நீங்கள் இங்கே யூஸ்ஃபுல்லாக வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் வரும் நெக்ஸ்ட் ஆடு வரும். ஈவனுக்கு 4 times வரும், ஆடுக்கு வந்து 2 times வரும். இது வந்து சிம்சன்ஸ் 1/3 ரூலு. சிம்சன்ஸ் ரூலும் இருக்குது ஓகேங்களா. அது வந்து என்னன்றதை நீங்கள் கமெண்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்க தெரிவிக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து 113th கொஷின் 1 cubic meter ஆஃப் ஏ மைல்டு ஸ்டீல் வெயிட் இஸ் அபவுட். ஸோ ஒன்றும் இல்லை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டீலுக்கான ஸ்டாண்டர்ட் வெயிட் என்ன ஓகேங்களா. ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட்னா நம்ம என்ன பண்ணுவோம் கால்குலேஷன் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ வரும்னா 7850 kgs வந்து வரும் நம்மளுக்கு. எதுக்கு ஸ்டீலுக்கு. ஸோ இதே போல் நம்மளுக்கு என்ன இருக்கும் சாண்டுக்கு இருக்கும். ஸோ சாண்டில் நார்மல் சாண்ட் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் சாண்டு. ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிக் வெயிட் ஓகேங்களா.
ஸ்டாண்டர்ட் வெயிட் என்னன்றது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் வந்து தெரிவிங்க. அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிக்கு வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் பிரிக் என்ன அப்படின்றது வந்து தெரிவிங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 114th கொஸ்டின் பாருங்கள். இந்த குவான்டிட்டி ஆஃப் ஏ partition wall. ஓகேங்களா. அந்த குவான்டிட்டி ஆஃப் partition wall and honeycomb wall are worked out in என்ன மெஷர்மெண்ட்ஸ். இது இந்த எஸ்டிமேஷன் வந்து என்ன பண்ணுவோம்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா. நார்மலாக வந்து பிரிக் ஒர்க் வந்து மீட்டருக்கு எப்படி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன்ஸ் வால்ஸ் எல்லாமே வந்து அதோட திக்னஸ் வென் கம்பேர்ட் டு லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பார்ட்டிஷன் வாலில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் பாண்டஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி அனிகோம்லேயும் வந்து நம்ம ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணுவோம். அப்போ வந்து மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து இதுக்கான கரெக்ட் யூனிட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 115 பாருங்கள். The schedule of a rate is prepared on the basis of. ஸோ ஷெடியூல் ஆஃப் ரேட் வந்து நம்ம எதை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரேட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஷெடியூல் ஆஃப் ரேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 160 வந்து ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட்ஸ் மேடு ஃபார் த பேமெண்ட்ஸ். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் known as. ஓகேங்களா. ஸோ ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எப்படி ரீபேமெண்ட் ப்ராசஸில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுவோம். ஸோ ஓவரால் அது வந்து ஆனுவிட்டி. அதே மாதிரி வந்து சிங்கிங் ஃபண்ட் அண்டு அவுட் கோயிங்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் சிங்கிங் ஃபண்ட் அப்படின்றது என்னன்றது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து அதோட டெஃபினேஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக வந்து கொடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 117 பாருங்கள். எக்ஸ்பெக்டட் டாஸ்க் ஃபார் 12 mm பிளாஸ்டிங் வித் சிமெண்ட் மார்ட்டர் பர் மேசன். ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்பயுமே வந்து டாஸ்க் அவுட். ஓகேங்களா. அவுட் அண்ட் ஒர்க். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம நார்மலாக வந்து டாஸ்க் ஒர்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பர்டிகுலராக இந்த இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ஏரியாவில் இத்தனை திக்னஸில் வந்து பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்ற வந்து நம்ம முன்னாடியே வந்து அந்த ஒர்க்கோட ப்ராசஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வைக்கிறதா. ஸோ இப்போ வந்து நம்ம 12 mm பிளாஸ்டிங் பண்ணுறோம்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து 8 ஸ்கொயர் மீட்டர் வந்து ஒரு பர் மேசன் வந்து என்ன பண்ணுவார். ஓகேங்களா. இது வந்து பிளாஸ்டிங்க்கு. இதே நம்மளுக்கு பெயிண்டிங் கேட்டானா என்ன பண்ணுவோம். ஸோ பெயிண்டிங்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பண்ணுவாங்களா. ஸோ அப்போ வந்து பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு 10 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு 25 மீட்டர் ஸ்கொயர். அதே வந்து பெயிண்டிங்கில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா வந்து பிரிக் ஒர்க்கில் ஓகேங்களா மேசன்ட்ரி ஒர்க்கில் வந்து பண்ணுறாங்கன்னா 10 மீட்டர் ஸ்கொயர். அதே வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்னால் 25 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்னது பெயிண்டிங். இங்கே கேட்டிருக்குது பிளாஸ்டிங். ஸோ பிளாஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 118th கொஷின். த பிரிக் ஒர்க் இஸ் நாட் மெஷர்ட் இன் கியூபிக் மீட்டர். ஸோ மீட்டர் கியூபில் வந்து நம்ம மெஷர் பண்ணாதான் யூனிட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது எதுவும் பாருங்கள். 1 or more than 1 brick wall. ஓகேங்களா. ஒரு 1 brick wall இருக்கலாம் இல்லை மோர் தென் 1 brick wall இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மீட்டர் கியூபில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிரிக் ஒர்க் இன் ஆர்ச்சஸில் எல்லாமே வந்து மீட்டர் கியூப் தான். ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க். ஸோ இது வந்து நம்ம ஒரு மீட்டர் கியூபில் தான். தின் பார்ட்டிஷன் வால். ஓகேங்களா. திக்கில் தின். அப்போ மெலிதாக இருக்கிற பார்ட்டிஷன் வால் நம்ம ஸ்ட்ரக்சர் பாண்ட் பார்ட்டிஷன் வால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம மீட்டர் கியூபில் வந்து நம்ம கண்டுபிடிக்காதது வந்து தின் பார்ட்டிஷன் வால். 118 வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 119 பாருங்கள். The expected outturn for earthwork in excavation in ordinary soil per mason door per day is வந்து 3 cubic meter வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டட் அவுட்டன் எர்த்வொர்க்கை வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது ஆர்டினரி சாயிலில். ஸோ இதே உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா என்ன இல்லை வந்து ஆர்ட் சாயிலாக இருந்தால் என்ன. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர்ட் சாயிலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ஒரு எம்கியூப். ஸோ 2 MCube என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆர்ட் சாயில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆர்டினரி, இது வந்து ஆர்ட் சாயில், இது ஆர்டினரி சாயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராக்கி சர்ஃபேஸ் ஆகுதுன்னா ஒரு MCube வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்டர்ன் வந்து இருக்கும். ஓகேங்களா. எர்த் ஒர்க்கில். ஓகேங்களா. இது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து அவங்க சேண்ட் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து 4 MCube. ஓகேங்களா. ஸோ சேண்ட் ஃபில்லிங்னா 4 MCube. ஆர்டினரி சாயிலில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்டர்ன் ஒர்க்னா வந்து 3 MCube. அதே வந்து ஆர்ட் சாயில் அந்த 2 MCube. ராக்கினா 1 MCube. ஸோ அப்படி நீங்கள் ரிவர்ஸில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120. ஓகேங்களா. 120 வரை அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்டர்ன் ஆஃப் 2.5 centimeter சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோர் பர் மேசன்ட்ரி. ஓகேங்களா. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஸோ நிறைய கொஷின் பேப்பர்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இது வந்து 7.5 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. முக்கியமாக வந்து இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து இருக்கணும். ஓகேங்களா. அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் ஒரு சில டைமில் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 121 பாருங்கள். ஸோ 121 இன் அனலைசிஸ் ஆஃப் ரேட் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் இஸ் டேக்கன் அட் த ரேட் ஆஃப். ஸோ கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ ஓவரால்
காஸ்ட்டில் எவ்வளோ வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் லேபர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அனாலிசிஸ் ஆஃப் ரேட் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0.1 டைம்ஸ் ஆஃப் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் அண்ட் லேபர். ஓகேங்களா. ஸோ 1% தான் நம்ம வந்து அந்த காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் லேபர்லேருந்து கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ வந்து 0.1 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 122 வந்து அமௌண்ட் ரெக்வயர்ட் டு டெபாசிட்டட் பை எ கான்ட்ராக்டர் வைல் சப்மிட்டிங் எ டெண்டர். ஸோ வந்து டெண்டர் வந்து ஆல்ரெடி விட்டுட்டாங்க, அது வந்து என்ன பண்ண போகிறோம், சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ சப்மிட் பண்ணுறாரு, அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். அது அமௌண்ட் நேம் பார்த்திங்கன்னா வந்து ஏர்ன் மணி டெபாசிட். ஸோ அந்த ஏர்ன் மணி டெபாசிட் எவ்வளோ நம்ம பண்ணுவோம்னா வந்து 2%. ஓகேங்களா. ஸோ ஓவரால் இதில் வந்து 2% வந்து ஏர்ன் மணி டெபாசிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்ட்ராக்டை சப்மிட் பண்ணும்போது. ஓகேங்களா. அந்த டெண்டரை வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டர் வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் 2%. அது வந்து ஏர்ன் மணி டெபாசிட். இது வந்து என்ன பண்ண போகிறாருன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ் பண்ணும்போது, அந்த ஒர்க் ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணும்போது. ஸோ இது வந்து குழப்பிக்காதீங்க. ஒர்க் ஆர்டர் கையில் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பண்ணணும் 10%. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு, ஓகேங்களா, சாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஒர்க்கை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெண்டர் விடும்போது ஏர்ன் மணி டெபாசிட், ஓகேங்களா, 2 ரூபா நீங்கள் வந்து கட்டணும், 2% கட்டணும். ஓகேங்களா. அதே வந்து நீங்கள் ஒர்க் வாங்கும்போது ஆர்டர் வந்து உங்கள் கையில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 10 ரூபா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க் ஆர்டர் வாங்கும்போது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. 122 ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 123 எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ மெட்டீரியல் டியூரிங் இட்ஸ் டிஃபார்மேஷன் இஸ் நோன் அஸ். ஓகேங்களா. டிஃபார்மேஷன் நடக்கும் போது அதில் ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 124 த மோஸ்ட் ரெக்வயர்ட் டு ரொட்டேட் த நியர் எண்ட் ஆஃப் த பிரிஸ்மேட்டிக் பீம் த்ரூ அவுட் யூனிட் ஆங்கிள் வித்தவுட் ட்ரான்ஸ்லேஷன் வென் த ஃபேரண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு கண்டிஷன். ஸோ இது வந்து ஃபேரண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு கண்டிஷன். நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கொஷனுக்கு ஆன்சர். ஸோ வந்து நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், அது வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேரண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா. ஸோ நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், சர்வேஸ் வந்து நான் ஷார்ட் வீடியோஸ் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். ஆர்சிசியில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து போய் பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் அங்கேயே வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரிஸ்மேட்டிக் பீமில் வந்து ஃபேரண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபேரண்ட் வந்து என்ன பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு கண்டிஷனாக இருக்குன்னா நம்மளுக்கு 4EI/Lன்னு வரும். ஓகேங்களா. அதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்டர்னா 3AL. அது கைடட் ரோலர். ஓகேங்களா. கைடட் ரோலர் இருந்தால் EI/L. ஓகேங்களா. ஸோ கைடட் ரோலர் இருந்தால் EI/L. ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு 0. ஓகேங்களா. ஃபிக்ஸ்டுனா 4. ஓகேங்களா. அதே வந்து இன்ஜிடுனா 3. ரோலர்னா கைடட் ரோலர்னால் வந்து EI/L அண்டு ஃப்ரீயாக இருந்தால் 0. ஓகேங்களா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 124க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஃபிக்ஸ்டுக்கு வந்து 4A ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 125 the moment distribution method in structural analysis can be treated as. ஓகேங்களா. moment distribution method எந்த மெத்தடில் அது ஃபோர்ஸ் மெத்தடா, ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தடா, யூனிட் லோட் மெத்தடா, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடா. ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே யூனிட் லோட் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ன்றது வேறு. ஓகேங்களா. இது வந்து ஸ்டிஃப்னஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ moment distribution மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு moment distribution மெத்தட் ஆல்சோ known as டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இது மூணுமே ஒன்று தான். ஸோ ஈஸியாக வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 125 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக வந்து 25 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஓவரால் வந்து 125 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ரிமைனிங் கொஷின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ எப்படி இருந்தது வந்து கமெண்ட் வந்து தெரிவிங்க. அண்டு நான் வந்து கமெண்ட் பண்ண சொன்ன கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.